மீட்பரும் இரட்சகருமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த பகுதியில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் எபினேசர் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து அஸ்தோத் என்கின்ற இடத்திற்கு எடுத்து சென்றார்கள். இந்த நிகழ்வு இஸ்ரவேலர்களுக்கு பெருத்த தீமைக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்று மிகவும் பயந்தார்கள். அதனால்தான் பென்னேகாசின் மனைவி 4ஆம் அதிகாரம் 22 தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்றாள். தேவனுடைய பெட்டியை எடுத்து சென்ற பெலிஸ்தர்கள் அஸ்தோத் என்கின்ற அவர்களுடைய இடத்தில் உள்ள கோவிலில், அதாவது தாகோனின் கோவிலிலே கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள். மறுநாள் காலையில் அந்த ஜனங்கள் தாகோன் கோவிலுக்குள் சென்று பார்க்கிற பொழுது தாகோனுடைய உருவ சிலை தலைகீழாக விழுந்து கிடந்தது. அப்பொழுது அந்த ஜனங்கள் விழுந்து கிடந்த தாகோனுடைய உருவ சிலையை அது முதலில் எங்கு இருந்ததோ அந்த இடத்தில் வைக்கும்படியாக அனைவரும் கோவிலுக்குள் பிரவேசித்து அதை முன்பு இருந்த இடத்திலே வைத்தார்கள். மறுபடியுமாக ஒரு நாள் கழித்து மீண்டும் தாகோன் கோவிலுக்குள் செல்கிற பொழுது அங்கே தாகோனுடைய சிலையானது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகம் குப்புற விழுந்தது மட்டுமல்லாமல் சிலையின் தலையும் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது மட்டுமல்லாமல் தாகோனுடைய உடல் மட்டும் மீதியாய் இருந்ததை பார்க்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிறதற்கு முன்பதாக அங்கே இருந்த கோயில் பூஜாரிகளும் நிர்வாகமும் கோவிலின் வாசற்படிக்கு உள்ளாக சென்றதும் இல்லை. ஆனால் இங்கே பூஜாரிகள் ஏன் சென்றார்கள் என்றால், முதல் நாள் தாகோனுடைய சிலை கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது. 2ஆம் நாள் பார்க்கிற பொழுது முகம் குப்புற விழுந்தது மட்டுமல்லாமல் 2 கைகளும் தலையும் உடைக்கப்பட்டு இருந்தது. அதனால் சிலையை அது முதல் இருந்த இடத்தில் வைக்கும்படியாக அஸ்தோத் ஜனங்கள் அந்த கோவிலுக்குள் சென்றார்கள் என்று நாம் கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியத்தால் அவர்களை போரின் பொழுது புறமுதுகு காட்டி ஓடவும் முதல் முறையாக 4000 பேர் அந்த போரில் மடிந்தார்கள். 2ஆம் தரம் 30,000 பேர் இஸ்ரவேலர்கள் மடிந்தார்கள். காரணம் அவர்களுடைய மீறுதல், அவர்களுடைய பாவம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மகிமையை அறியாத பெலிஸ்தர்கள் கொண்டு சென்றது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் பாதகத்தையும் பயத்தையும் அவர்களுக்கு உண்டாக்கியது. மட்டுமல்லாமல் அந்த பட்டணத்தில் உள்ள அனைவருக்கும் மூலவியாதியால் அவர்கள் அவஸ்தையும் பட்டார்கள். அவர்கள் எல்லையில் உள்ள அனைவருக்கும் அந்த மூலவியாதி வந்தது. அவஸ்தை மிகுதியாகவும் இருந்தது. அதை வியாதியால் வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கொடிய மூலநோய் பெலிஸ்தர்கள் அஸ்தோத் நகரில் வாழும் அனைவருக்கும் வந்ததால், அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததால் இந்த வாதை வந்தது மட்டுமல்லாமல் தாகோன் கோவிலில் உள்ள சிலையும் விழுந்து கிடந்ததை அவர்கள் அறிந்தபடியால் கர்த்தருடைய பெட்டி நம் தேசத்தில் இனி இருக்க வேண்டாம் என்று சொல்லி பெலிஸ்தர்களின் அதிபர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் அழைத்து அனைவரும் கூடி வந்து கர்த்தரின் பெட்டியை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய பெட்டி வந்ததிலிருந்து நம்முடைய வழக்கமான வாழ்வு தலைகீழாக மாறி மூலவியாதியால் நாடே நிலை குலைந்து போயிற்று என்று சொல்லி அஸ்தோத் பட்டணத்திலிருந்து காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி போகலாம் என்று பேசிக்கொண்டபடியே கர்த்தருடைய பெட்டியை எடுத்து சென்றார்கள். கர்த்தருடைய பெட்டியை அங்கிருந்து காத் பட்டினம் கொண்டு சென்ற பின்பு கர்த்தருடைய கை இன்னும் பலமாய் அந்த காத் பட்டணத்தின் மேல் உக்கிரமானது. அதன் காரணமாக காத் பட்டணத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் மூலவியாதியால் வாதிக்கப்பட்டார்கள். காத் பட்டின மக்கள்
வந்த வியாதிக்கு பயந்து, இதற்கு காரணம் கர்த்தருடைய பெட்டி இங்கு இருப்பதே. எனவே கர்த்தருடைய பெட்டியை நம்மிடத்தில் இருந்தால் இந்த வாதையால் பெரும் பாதகம் உண்டாகும் என்று பயந்து பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். எக்ரோன் பட்டணத்திற்கு வருகிற பொழுது எக்ரோன் மக்கள், எங்கள் ஜனங்களையும் எங்களையும் கொன்று போடவா கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு வருகிறீர்கள்? கர்த்தருடைய பெட்டியை எங்கள் பட்டணத்திற்குள் கொண்டு வராதீர்கள் என்று ஜனங்கள் எல்லோரும் கூக்குரல் இட்டார்கள். எக்ரோன் மக்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு நீங்கள் அவருடைய பெட்டியை எங்கிருந்து கொண்டு வந்தீர்களோ அங்கேயே கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்றார்கள். காரணம், அந்த பட்டினம் எங்கும் சாவும் மும்மரமாயிருந்தது. ஜனங்களோ செத்து மடிந்தார்கள். மக்களின் அழுகுரல் அலறல் வானம் வரை எட்டி பார்த்தது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் காலம் வரை அங்கு இருந்தது. பிறகு பெலிஸ்தர்கள் பூஜாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் எவ்விதமாய் அதனுடைய ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்களுக்குள்ளே ஆலோசனை செய்தார்கள். அதற்கு பூஜாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எந்த விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு பெலிஸ்தர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு குறி சொல்லுகிறவர்களும் பூஜாரிகளும், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே விதமான வாதை உண்டாயிருக்கிறபடியால் பெலிஸ்தர்களுடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும் என்றார்கள். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலாக சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியர்களும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது ஏன்? அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டியில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்த இருக்கும் காணிக்கைகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். பெலிஸ்திய ஜனங்கள் அந்த மனுஷர் சொன்ன விதமாகவே அப்படியே செய்து 2 கறவை பசுகளை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டியின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள்
பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேரு வழியாய் கூட்டிக் கொண்டே நடந்து பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்தபோது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டியில் பெத்சிமேசின் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்தது. வண்டியும் நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டியில் இருக்கிற மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர்கள் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு அவர்கள் செய்து கொண்டு வந்த பொன்னாலான சிறிய பெட்டியை இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர்கள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு சென்றதற்கான குற்றத்திற்காக அந்த குற்றத்திற்கான குற்ற நிவாரணமாக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவது அஸ்தோத்துக்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. பொன்னால் செய்யப்பட்ட சுண்டெலிகளோ என்றால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாய் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாக இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேசின் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கர்த்தருடைய பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார்கள். இந்த குற்றத்திற்காக கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அழித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய சேனலில் பதிவிடுகின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து அவரோடு பயணிக்கிற வாழ்வை இந்த மண்ணில் வாழ்கிற பொழுது அவருக்காக வாழ்வோம். மண்ணுலக பயணத்தை முடிக்கிற பொழுது விண்ணுலகத்தில் தேவனோடு சஞ்சரிக்க அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நம்மிடையே வளர்த்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.